Students, இந்த வீடியோவில் 11th chemistry first lesson basic concepts of chemistry and chemical calculations இந்த லெசன்லேருந்து molar mass, molar volume, gram equivalent mass இந்த டாபிக்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இந்த சேனலில் 12th வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. ரைட், இப்போது கிளாஸுக்கு போகலாம். மோலார் மாஸ், இந்த வேர்டை நல்லா கவனிங்க. மோலார் மாஸ். இப்போ நம்ம ஒரு வாட்டர் கேன் எடுத்துக்கிறோம். அந்த வாட்டர் கேனில் 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு எவ்வளோ மாஸ் இருக்குமோ அதுதான் மோலார் மாஸ். Molar mass is defined as the mass of 1 mole of the substance. இப்போ காம்பவுண்டுக்கு மோலார் மாஸ் அப்படின்னா, காம்பவுண்ட்னா யார்? CO2, NaCl, இதெல்லாம் காம்பவுண்ட். இதுக்கு மோலார் மாஸ் கேட்டாங்கன்னா, இப்போ NaCl எடுத்துக்கோமே. NaClோடைய மோலார் மாஸ் கேட்டாங்கன்னா Na சோடியம் அதனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், Cl அதனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு molar mass of the compound கிடைச்சிரும். The molar mass of the compound is equal to the sum of relative atomic mass of its constituent. இப்போவுமே இந்த மோலார் மாஸை எதில் சொல்கிறோம் அப்படின்னா expressed in gram per mole. இப்போ பாருங்கள், இப்போ ஹைட்ரஜன் ஆட்டம் எடுத்துக்கிறோம். 1 ஆட்டம் ஹைட்ரஜன், அதனுடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 1.00 U. அதே ஹைட்ரஜனுடைய மோலார் மாஸ் எடுத்தோம்னா 1.008 கிராம் பர் மோல். அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் சொல்லும்போது 1.008 U. அதே மோலார் மாஸில் சொன்னோம்னா சேம் வேல்யூ, நம்ம யூனிட் மட்டும் மாற்றிடுவோம், கிராம் மோல் இன்வர்ஸ். அதே மாதிரி கீழே குளுக்கோஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் 180 U. அதே மோலார் மாஸ் ஆஃப் குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா 180 கிராம் மோல் இன்வர்ஸ். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மோலார் வால்யூம். மோலார் வால்யூம்னா என்ன? இப்போ அதே மாதிரி வாட்டர் கேன் எடுத்துக்கலாம். வாட்டர் கேன் எடுத்துகிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதில் இருக்குன்னா கேஸ் ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ வாட்டர் கேனில் என்ன எடுத்துக்கிறோம்? 1 mole ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஃபேஸில் இருக்குது? கேஸஸ் ஃபேஸில் இருக்குது. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் இருக்குது. அப்போ அந்த கேஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணியிருக்கோம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் கேன் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கோம் வச்சுக்கோம். அந்த வால்யூமை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரை பொறுத்து அது மாறுது. இப்போ டெம்பரேச்சர் பாருங்கள், 273 கெல்வின். ப்ரெஷர் 1 bar ப்ரெஷர் அப்படி இருந்துச்சுன்னா வால்யூம் வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 mole ஆஃப் கேஸ் சப்ஸ்டன்ஸ் எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுதாம்மா? 22.71 வால்யூம் ஆக்குபை பண்ணுது. இதே அடுத்து பாருங்கள், 273 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா 1 bar ப்ரெஷரு, கீழே பார்த்தீங்கன்னா 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். அப்படி ஆக்குபை பண்ணியிருக்கும்போது எவ்வளோ வால்யூம் ஆக்குபை பண்ணுது? 22.4. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 298 கெல்வின், ப்ரெஷர் வந்து 1 அட்மாஸ்பியர் ப்ரெஷர். அப்போது வால்யூம் வந்து ஆக்குபை எவ்வளோ பண்ணுது? 24.5. வால்யூம் யார் ஆக்குபை பண்ணுறா? 1 mole ஆஃப் கேஸ். அப்போ டெம்பரேச்சர் ப்ரெஷரை பொறுத்து இந்த வால்யூம் ஆக்குபை ஆகிறது மாறிட்டுருக்கு. இப்போ அடுத்தது ஒரு முக்கியமான டாபிக், கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட். கிராம் ஈக்குவலன்ட் மாஸ், இதை பற்றி நம்ம கேட்டுகிட்டே இருப்பாங்க, நமக்கு அதிகமாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. இது முக்கியமான டாப்பிக்கு. சரி, கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம மோல் கான்செப்ட் பார்த்தோம். மோல் கான்செப்ட் பார்த்திங்கன்னா, இது வந்து கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்டை மோல் கான்செப்ட் மாதிரி தான், சிமிலர் டு மோல் கான்செப்ட். கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் இஸ் ஆல்சோ வைட்லி யூஸ்ட் இன் கெமிஸ்ட்ரி, எஸ்பெஷலி அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் வந்து மோல் கான்செப்ட் மாதிரியே எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம். In the previous session we have
understood that mole concept is based on the molecular mass. mole concept வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா molecular mass பேஸ் பண்ணியிருக்கு. mole concept molecular mass பேஸ் பண்ணியிருக்கு. similarly gram equivalent concept வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா is based on equivalent mass. equivalent concept is based on equivalent mass. இப்போ gram equivalent mass உடைய definition பாருங்க is very very important. அடிக்கடி கேட்கக்கூடிய 2 mark question. gram equivalent mass of the element or compound or ion is the mass that combines or displays 1.008 gram of hydrogen, 8 gram of oxygen, 35.5 gram of chlorine. gram equivalent mass na enna? இப்போ எலிமெண்ட் வச்சு நான் சொல்கிறேன் பாருங்கள். எலிமெண்ட், காம்பவுண்ட், அயன் 3 இருக்குது. இப்போ எலிமெண்ட் வச்சு சொல்கிறேன். ஒரு எலிமெண்ட்டை இப்போ ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை கம்பைன் பண்ணுறதுக்கோ அல்லது 1.008 கிராம் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கோ நம்ம எலிமெண்ட் வந்து எவ்வளோ மாஸ் எடுத்துக்கிறோமோ அந்த மாஸ் தான் கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். இப்போது காம்பவுண்ட் வச்சு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை கம்பைன் பண்ணுறதுக்கோ அல்லது 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கோ நம்ம எவ்வளோ மாஸ் ஆஃப் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோமோ அந்த காம்பவுண்டுடைய மாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். இதே மாதிரி யாருக்கு சொல்லலாம்னா, இப்போ ஹைட்ரஜன் சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக 8 கிராம் ஆஃப் ஆக்சிஜன், அதுக்கு பதிலாக 35.5 கிராம் ஆஃப் குளோரின் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். கன்சிடர் த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள்ஸ், ஃபாலோயிங் ரியாக்ஷன்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் எடுத்து சல்ஃபியூரிக் ஆசிடில் போடுறோம். சல்ஃபியூரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் போட்டோன்னா ஜிங்க் சல்ஃபேட்டாகவும் ஹைட்ரஜனாகவும் மாறும். ஜிங்க் சல்ஃபேட்டாகவும் ஹைட்ரஜன் ஃபார்ம் ஆகும். இப்போது 1 மோல் ஆஃப், இப்போ ஈக்குவேஷன் வைஸ் பாருங்களேன், அதாவது ஹைட்ரஜன் மாலிகுல் H2க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது, 1. இப்போ ஹைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அட்டாமிக் மாஸ்னு 1.008. அப்போ H2னால நம்ம என்ன சொல்லிக்கலாம், 1.008 into 2, அப்போ 2.016 கிராம். அப்போ ஹைட்ரஜன் வந்து ஃபார்ம் ஆகுது. எங்கே ஃபார்ம் ஆகுது, எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, இட் இஸ் டிஸ்பிளேஸ் பை 1 மோல் ஆஃப் ஜிங்க். ஜிங்க்குக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள், 1 மோல் ஆஃப் ஜிங்க். இப்போ 1 மோல் ஆஃப் த ஜிங்கோட வேல்யூ 65.38 கிராம். மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் பாருங்கள். ஈக்குவேஷனில் ஜிங்க் மட்டும்தான் இருக்குது, ஜிங்க்கு முன்னாடி 1 தான் இருக்குது. அப்போ 1 மோல் ஆஃப் ஜிங்க் வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் பக்கம் பாருங்கள், ஹைட்ரஜனுக்கு முன்னாடி என்ன நம்பருக்கு பாருங்கள், எதுவுமே இல்லைன்னா 1 வச்சுக்கோங்க. அப்போ 1 மோல் ஆஃப் ஜிங்க் வந்து 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனில் லிபரேட் பண்ணுது. இதுதான் கான்செப்ட். அது எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள், 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூல் டிஸ்பிளேஸ்ட், அதை வெளியில் போகுது பை 1 மோல் ஆஃப் த ஜிங்க். இந்த 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜன் மாலிகூலுக்கு வேல்யூ 2.016. 1 மோல் ஆஃப் த ஜிங்க்குக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 65.38. அப்போது 1.008 கிராம் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் ஜிங்க் தேவைப்படும். அப்போது இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன், 1.008 into 65.38 டிவைடட் பை 2.016. இங்கே பாருங்கள், நான் ஒரு சின்ன இதை ஞாபகம் வச்சுக்கிற ஒரு சின்ன கால்குலேஷன் சொல்கிறேன். இந்த கால்குலேஷன் இந்த ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே வரும். இதை இதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா எல்லா கால்குலேஷனும் இதே பார்ட்லேயே கொண்டு வந்துடலாம். என்ன அப்படின்னா, நம்ம 50 மார்க்குக்கு 50 மார்க்குக்கு 20 மார்க் எடுக்கிறோம். அப்போ 100க்கு எவ்வளோ, கேஷுவலாக சொல்லிட்டு போவோம் 20. அது எப்படி வருதுன்னு பாருங்கள். 50 மார்க்குக்கு 20 மார்க்கு, 100க்கு எவ்வளோ, அப்போ 100 இன்ட்டு கிராஸ் மல்டி பண்ணிடுங்க, 100 இன்ட்டு 20 டிவைட் பை 50, 100 இன்ட்டு 20 டிவைட் பை 50 அடிச்சிங்கன்னா 40 வரும். இப்போ அதே கான்செப்ட் பாருங்கள், 1 மோல் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுறது இவ்வளோ மோல் ஆஃப் ஜிங்க். அப்போ 1.008 கிராம் ஆஃப் ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுறது எவ்வளோ ஜிங்க், வழக்கம் போல் 1.008 இன்ட்டு கிராஸ் மல்டி பண்ணுங்கள், இன்ட்டு 1.008 இருக்குங்களா, இன்ட்டு 65.38, இங்கே மேலே இருக்கா பாருங்கள் 65.38 டிவைடட் பை இது மேலே உள்ளது 2.16 வந்துச்சுங்களா. இதெல்லாம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து 32.69 கிடைக்கும். இது யார், ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க்னா என்ன பண்ணியிருக்கீங்க,
ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கு. ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மாஸ் ஆஃப் ஜிங்க் தேவையோ அந்த மாஸை தான் ஜிங்க்கினுடைய ஈக்குவலன்ட் மாஸ். ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் 32.69. இதே இந்த நம்ம கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் ஜிங்க் சொன்னோன்னா அதுக்கு யூனிட் போட்டுருவோம், கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவலன்ட் மாஸுக்கு வந்து நோ யூனிட். அதே கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் பார்த்திங்கன்னா அதுக்கு யூனிட் வந்து கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். இதில் 1 மார்க் கேட்பாங்கம்மா. கிராம் ஈக்குவலன்ட் மாஸ்னோட யூனிட் பார்த்திங்கன்னா கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஒரு ஈக்குவலன்ட் மாஸ்க்கு ஒரு கான்செப்ட் சொன்னோம். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்ளிகேபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்ளை பண்ண முடியாது? ஏன்னா அது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரினை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்குது. It is not possible to apply the above mentioned definition, which is based on 3 reference, namely hydrogen, oxygen, chlorine. இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு கொடுத்த டெஃபினிஷன் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், குளோரினை பேஸ் பண்ணியிருந்தது. அப்போ வந்து எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பிகாஸ் we cannot conceive of reactions involving only with those 3 references. ஏன்னா இந்த ஹைட்ரஜன், குளோரின் இல்லாமல் ஆக்சிஜன் இல்லாமல் ஈக்குவேஷன்ஸ் வரலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு? அப்போ ஒரு காமனாக ஒரு எக்ஸ்பிரஷன் வேணும். a more useful expression used to calculate gram equivalent mass. அப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் தேவை. கிராம் ஈக்குவலன்ட் மாஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் தேவை காமனாக. அது என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா கிராம் ஈக்குவலன்ட் மாஸ் இஸ் ஈக்குவல் டு molar mass divided by equivalence factor. molar mass divided by equivalence factor, right? இப்போ வந்து ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். ஆசிடுக்கு, பேஸுக்கு, ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட், இது எல்லாத்துக்கும் ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம், ரைட்? இந்த ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் என்ன ஃபார்முலா, ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்க, செகண்ட் யார் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு யாருக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணோம்? ஆசிட் கால்குலேட் பண்ணுறோம். அடுத்த பேஸு, அப்புறம் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரெடியூசிங் ஏஜென்ட். சரி, இது எல்லாத்துக்கும் என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம் நம்ம. இப்போது ஆசிடுக்கு என்ன ஃபார்முலா பாருங்கள், மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட் டிவைடட் பை பேசிசிட்டி. இதே பேஸுக்கு கால்குலேட் பண்ணால் மோலார் மாஸ், எல்லாத்தையும் மேலே மோலார் மாஸ். ஏன்னா மோலார் மாஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ஸ் ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தோம் மேலே. இப்போ மோலார் மாஸ் ஆஃப் ஆசிட் எடுத்திங்கன்னா ஆசிடு, பேஸ் எடுத்திங்கன்னா பேஸ். அடுத்து பாருங்கள், ஆக்சிடைசிங் அண்ட் ரெடியூசிங் ஏஜென்ட்டில் மேலே என்ன இருக்குது பாருங்கள், மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட், ரைட்? அப்போ கீழே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிடாக இருந்தால் பேசிசிட்டி, பேஸாக இருந்தால் அசிடிட்டியாக பேஸ். அடுத்து இது கீழே என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் moles of electron gain or loss. அந்த லாஸ்ங்கிறது மிஸ் ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் ஆர் லாஸ் பை 1 mole ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட், ரைட்? இந்த ஃபார்முலா வந்து மெமரியில் இருக்கணும். ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுற என்ன ஃபார்முலா, மோலார் மாஸ் டிவைடட் பை ஆசிடாக இருந்தால் பேசிசிட்டி, பேஸாக இருந்தால் அசிடிட்டி, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்டாக இருந்தால் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஆர் கெயின் பை 1 mole ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட், ரைட்? இப்போ அடுத்து ஒரு சின்ன டெஃபினேஷன் என்னென்னா, இந்த பேசிசிட்டின்னு சொன்னோம் இல்லைங்களா, யார் அந்த பேசிசிட்டின்னா என்ன? நம்ம எடுத்துக்கிறது ஆசிட் இல்லைங்களா. ஆசிடில் என்ன இருக்கும், H+ அயன். H+ அயானை ஈஸியாக கொடுத்தா தான் அது ஆசிட்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போது H+ அயானை எந்த அளவுக்கு கொடுக்குது, நம்பர் ஆஃப் moles ஆஃப் ionizable H+ அயான் present in 1 mole of the acid. 1 mole of the acidல வந்து எவ்வளோ அயனைசபிள்னால் வெளியில் போகிறது, எவ்வளோ அயனைசபிள் H+ அயன் இருக்கோ அதுதான் பேசிசிட்டி. இப்போ சல்ஃபியூரிக் ஆசிட் எடுத்துட்டிங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது பாருங்கள், எத்தனை ஹைட்ரஜன் வெளில போகும்னா 2 ஹைட்ரஜன் வெளில போகும். அப்போ அதனுடைய பேசிசிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, ரைட்? இப்போ அதே மாதிரி பேசிசிட்டி பார்த்துட்டோம். அசிடிட்டினா என்ன,
அசிடிட்டினா இப்போ நம்ம சொல்கிறது பேஸுக்கு அசிடிட்டி. இங்கேயும் அதே மாதிரி தான் 1 mole ஆஃப் த பேஸ் எடுத்துகிட்டு அதில் நம்பர் ஆஃப் அயனைசபிள் OH மைனஸ் அயன், எத்தனை OH மைனஸ் அயன் வந்து அயனைசபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ வந்து அயனைசபிள் OH மைனஸ் அயன் இருக்குன்னு பாருங்கள், ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அப்போ இதனுடைய அசிடிட்டி பார்த்திங்கன்னா 1 கீழே கொடுத்துருக்காங்க, அசிடிட்டி 1. ரைட். இப்போ அடுத்தது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் லாஸ் ஆர் கெயின் பை 1 mole ஆஃப் த ரியேஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட் ஆர் ரெடியூசிங் ஏஜென்ட், எப்படி வேணாலும் சொல்லலாம். ரைட். இப்போ ஒவ்வொன்றுக்கும் சம்ம பாருங்கள். இப்போ ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது ஆசிடுக்கு ஈக்குவலன்ட் மாஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபூரிக் ஆசிட் எடுத்துக்கிறோம். எக்ஸாமினேஷனில் கேட்பாங்க சல்ஃபூரிக் ஆசிடுடைய ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறது. ஹவு டு கால்குலேட் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட், எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இப்போது ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? மோலார் மாஸ் கொடுத்துருக்கிறது ஆசிடு. இப்போ ஆசிட்னா ஆசிடுடைய மோலார் மாஸ் டிவைடட் பை பேசிசிட்டி ஆஃப் த ஆசிட். அப்போது மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? சல்ஃபூரிக் ஆசிட் மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹைட்ரஜனுக்கு 1, எத்தனை ஹைட்ரஜனுக்கு 2, 2 × 1. சல்ஃபர் பார்த்தா 32, 1 × 32. அடுத்து ஆக்சிஜன் பார்த்தா 16, எத்தனை ஆக்சிஜன் இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4 × 16 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 98 வரும். இதுதான் மோலார் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். அந்த மோலார் மாஸை எடுத்துகிட்டு டிவைடட் பை பேசிசிட்டின்னு சொன்னோம் இல்லைங்களா? பேசிசிட்டி என்னென்ன? அயனைசபிள் H+ அயான், எந்த அளவுக்கு H+ அயானு கொடுக்கும். இதில் பார்த்துக்க எத்தனை அயனைசபிள் H+ அயானா இருக்கிறது 2 ஹைட்ரஜனு. அப்போ அது 2 ஹைட்ரஜனையும் கொடுக்கும். அப்போ டிவைடட் பை பேசிசிட்டி 2 அடித்தோம்னா 49 கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். இதுதான் ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட். ரைட். இப்போ அடுத்த பேஸ். இதுக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? how to calculate the equivalent mass of base KOH. பேஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு, ஈக்குவலன்ட் மாஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? மோலார் மாஸ் ஆஃப் த பேஸ் டிவைடட் பை அசிடிட்டி ஆஃப் த பேஸ். இப்போ மோலார் மாஸ் பாருங்கள். மோலார் மாஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? பொட்டாசியத்துக்கு 39, எத்தனை பொட்டாசியம் இருக்குது? 1 இருக்குது, 1 × 39 ப்ளஸ் ஆக்சிஜன் வந்து 16, எத்தனை ஆக்சிஜன்? 1 இருக்குது, 1 × 16. ஹைட்ரஜனுக்கு 1, எத்தனை ஹைட்ரஜன்? 1 தான் இருக்குது. இப்போ 1 × 1 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 56 வருது. அப்போ மோலார் மாஸ் 56 டிவைட் பை பேசிசிட்டி பார்த்துங்க. எவ்வளோ ரீப்ளேசபிள் OH மைனஸ் அயன் இருக்குது? 1 தான் இருக்குது. அப்போ இதோட பேசிசிட்டி பார்த்தீங்கன்னா, அசிடிட்டி பார்த்தீங்கன்னா வந்து 1. பேஸ் அப்படின்னா அசிடிட்டி பார்ப்பீங்க, ஆசிட்னா பேசிசிட்டி பார்ப்பீங்க, அப்படி ஆப்போசிட். ரைட். அப்போ 56 டிவைட் பை 1 போட்டோம்னா 56 கிராம் ஈக்குவலன்ட் மாஸ். இது பேஸுக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா KMnO4 ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அதாவது ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறது ரெடியூஸ் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறது ஆக்சிடைஸ் ஆகும். அப்படியே ரிவர்ஸ், ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறது ரெடியூஸ் ஆகும், ரெடியூசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுறது ஆக்சிடைஸ் ஆகும். இப்போ இதுக்கு வந்து ஈக்குவலன்ட் மாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபார்முலா பாருங்கள். அங்கேயும் மோலார் மாஸ் ஆஃப், இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் மட்டும் சொல்கிறேன். மோலார் மாஸ் ஆஃப் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் பை 1 mole ஆஃப் த ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ ரெடியூசிங் ஏஜென்ட் சொல்லும்போது மோலார் மாஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் divided by number of moles of electron lost by 1 mole of reducing agent. இப்போ KMnO4 பாருங்க, KMnO4 வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இல்லைங்களா? அதோடைய மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணுங்கள். என்ன மேலே கொடுத்துருக்கு மோலார் மாஸா? பொட்டாசியத்துக்கு 39, ஒரே ஒரு பொட்டாசியம் இருக்குது, 1 × 39. மேக்னஸ் பார்த்தீங்கன்னா 55, ஒரு மேக்னஸ் இருக்குது, 1 × 55. ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16, 4 × 16. எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 158 கிராம் மோல் இன்வர்ஸ் வரும். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடைசிங் ஏஜெண்டாக KMnO4 ஆக்ட் பண்ணுது இல்லையா? அது அதில் உள்ளார என்ன தான் நடக்கும்னா இந்த ஈக்குவேஷன் தான் நடக்கும். அதாவது KMnO4 ரெண்டாக பிரித்தோம்னா K + MnO4-. இதில் Mn ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். இது என்னவா மாறுதுன்னா Mn2+ மாறுது. Mn 7+ இருக்கும், இங்கே 2+ மாறுது. எவ்வளோ எலக்ட்ரான் கெயின் பண்ணுது? 5 எலக்ட்ரான். அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின். இங்கே எத்தனை எலக்ட்ரான் கெயின் ஆகுது? 5 எலக்ட்ரான். அந்த 5 தான் கீழே வரும். பாருங்கள், மோலார் மாஸ் 158 போட்டிருக்கோமா?
ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் KMnO4 ஈக்குவல் டு 158 மேலே போட்டிருக்கோம் டிவைடட் பை எவ்வளோ எலக்ட்ரான் வந்து கெயின் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் கெயின் ஆகுது. அதாவது இது ஆக்சிடைசிங் ஏஜென்ட். அப்போ வந்து இங்கே வந்து ரெடக்ஷன் நடக்குது, ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் ஆகும்போது எலக்ட்ரானை ஆட் பண்ணுது. எவ்வளோ எலக்ட்ரான் ஆட் பண்ணும்? 5 எலக்ட்ரான். அப்போ 158 டிவைட் பை 5 போட்டோன்னா 31.6 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். இதுதான் KMnO4 உடைய ஈக்குவலன்ட் மாஸ். அடுத்து மோல் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா requires balanced chemical reaction to find out amount of reactant involved in the chemical reaction. அதாவதுமா மோல் கான்செப்ட்டுக்கு பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் தேவை. மோல் கான்செப்ட்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோங்கம்மா. என்ன மோல் கான்செப்ட் எப்படின்னா ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணுறது, அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன்னை கால்குலேட் பண்ணுறது தான் மோல் கான்செப்ட். அது வந்து பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன் தேவை. இதே வந்து கிராம் ஈக்குவலன்ட் மாஸுக்கு, கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட்டுக்கு இது தேவையான்னு பார்த்தா இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா we prefer to use mole concept for non-redox reaction. non-redox reactionக்கு mole கான்செப்டையும் redox reactionக்கு கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்டையும் யூஸ் பண்ணுறாங்க. redox reaction என்ன? both oxidation as well as the reduction occurs. oxidation நடக்கும், reduction நடக்கும். non-redox reactionல ஏதாவது ஒன்று தான் நடக்கும். For example, if you know the equivalent mass of KMnO4 and anhydrous ferrous sulfate, அதாவது KMnO4க்கும் ferrous sulfateக்கும் ஈக்குவலன்ட் மாஸ் தெரிஞ்சதுன்னா வித்தவுட் ரைட்டிங் த பேலன்ஸ்ட் கெமிக்கல் ஈக்குவேஷன், அதாவது ஈக்குவேஷன் எழுதாமலே we can straightway say that, நம்ம நேராக சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்னா 31.6 கிராம் ஆஃப் KMnO4 வந்து 152 கிராம் ஆஃப் FeSO4 கூட ரியாக்ட் பண்ணும். யாரை பேஸ் பண்ணி? கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்டை பேஸ் பண்ணி. அதாவது KMnO4க்கும் ஃபெரஸ் சல்ஃபேட்டுக்கும் ஈக்குவலன்ட் மாஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஈக்குவேஷன் எழுதாமலேயே 31.6 கிராம் ஆஃப் KMnO4 எடுத்து 152 கிராம் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 கூட ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு கிராம் ஈக்குவலன்ட் கான்செப்ட் மூலிமா சொல்கிறாங்க. இதே எக்ஸ்பிளேஷனை மோல் கான்செப்ட் மூலிமா சொல்கிறாங்க. இப்போ கீழே the same can be explained on the basis of mole concept, the balanced chemical equation for the above mentioned reactions, right? இப்போ வந்து மோல் கான்செப்ட்டுக்கு பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் தேவை. இப்போ அதை பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். FeSO4 எடுத்து KMnO4 கூட ஆட் பண்ணால் H sulfuric acid, K2SO4, MnSO4, Fe2SO4 thrice 8H2 கிடைக்குது. இங்கேயும் அதே 100 கால்குலேஷன். 50 மார்க்கு 20 மார்க்னா 100க்கு எவ்வளோ அப்படின்னா 100 × 20 கிராஸ் மல்டிப்ளை டிவைட் பை மேலே இருக்குது 50 கிலோ வந்துடும். அடிச்சுன்னா 40 வரும். பாருங்கள், இப்போது ஆஸ் பர் ஈக்குவேஷன் பாருங்கள். 2 மோல் ஆஃப் KMnO4, 2 மோல் அப்படின்னா இதோட மாஸ் ஆட் பண்ணுங்கம்மா. பொட்டாசியத்துக்கு எவ்வளோ வேல்யூ சொல்லுங்கள்? 39. மேக்னஸ்க்கு 55, ஆக்சிஜனுக்கு 16. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 158 வரும். இப்போ 2 மோல்ஸ் அப்படின்னா 2 × 158 316 கிராம். எவ்வளோ? 2 மோல்ஸ் ஆஃப் KMnO4ங்கிறது எவ்வளோ கிராம்னா 316 கிராம். இப்போ இவ்வளோ கிராம் ஆஃப் KMnO4 வந்து யார் கூட ரியாக்ட் ஆகுது? 10 மோல்ஸ் ஆஃப் FeSO4. 10 மோல்ஸ்னால் இந்த FeSO4க்கு கால்குலேட் பண்ணோம். அயன் பார்த்தீங்கன்னா 56, சல்ஃபர் பார்த்தீங்கன்னா 32, ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா 16. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 152 வரும். எத்தனை மோல்? 10 மோல்ஸ். அப்போ 10 × 152 1520 கிராம். அப்போது 2 மோல்ஸ் ஆஃப் KMnO4 வந்து எத்தனை மோல்ஸ் ஆஃப் 10 மோல்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் FeSO4 கூட ரியாக்ட் ஆகுது. அப்போது 31.6 கிராம் ஆஃப் KMnO4 வந்து எவ்வளோ FeSO4 கூட ரியாக்ட் ஆகும்? அதான் கொஷின் மார்க். அப்போ வழக்கம் போல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாங்களா? 31.6 × 1520 டிவைடட் பை 316. பாருங்கள், இருக்கான்னு பாருங்கள். 31.6 × 1520, 31.6 × 1520 டிவைடட் பை மேலே இருக்கிறது வந்துடும்
டிவைடட் பை 316 அடிச்சிங்கன்னா 152 கிராம் ஆஃப் FeSO4 அப்படின்னு வந்துடும்.